Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம draw டூல்ஸில் உள்ள spline command, construction line command and ray command இந்த 4 கமாண்ட் பார்க்க போகிறோம். இந்த கமாண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ட்ராப் டவுனை பிக் பண்ணால் இந்த பாரில் நம்மளுக்கு இந்த கமாண்ட்ஸ்லாம் வரும். இது நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். பிக் பண்ணிட்டோன்னா எனக்கு இது அப்படி பின் ஆயிரும். தென் ஸ்ப்ளைனில் 2 டைப்ஸ் இருக்கும். ஸ்ப்ளைன் ஃபிட் அண்ட் ஸ்ப்ளைன் கண்ட்ரோல் வெக்டர்ஸ்னு சொல்லுவோம். சிவி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது நம்ம ஷார்ட்கட்டில் போய் எடுத்துக்கலாம். நான் ஷார்ட்கட்டில் போய்ட்டு எஸ்பிஎல் பிக் பண்ணோம்னா எனக்கு இந்த மெத்தட்ஸில் எனக்கு அந்த 2 டைப் வரும். ஃபிட் அண்ட் கண்ட்ரோல் வெக்டர்ஸ் 2 டைப்பும் வரும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளைன் ஃபிட் பண்ண போகிறேன். நான் ஸ்பெஷல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம லைனில் எப்படி லைன் இருக்குது, பாலி லைன் இருக்குது, அதே மாதிரி இது ஸ்பெஷல் லைன் சொல்லுவோம். இது எனக்கு கர்வ்டு ப்ரொஃபைல் கொண்டு வரும். இந்த மாதிரி நம்ம கர்வ்டு ப்ரொஃபைல் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வெர்டெக்ஸ் நான் இது ஃபிட் டைப் வரைஞ்சேன். தென் கண்ட்ரோல் வெர்டெக்ஸ் வரைய போகிறேன். நான் ஃபிட்டில் போயிட்டு பிக் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் நான் அப்படி வரைஞ்சிக்கலாம். ஓகே, தென் நான் கண்ட்ரோல் வெர்டெக்ஸ் வரைய போகிறேன். நான் போய்ட்டு ஒர்க் ஸ்பேஸில் போய் கண்ட்ரோல் ஒர்க்ஸ் பிக் பண்ணிவிட்டு சேம் கர்வ்டு ப்ரொஃபைல் வரைகிறேன். ஓகே, நான் ஃபிட்டில் வரைஞ்சது எப்படி இருக்கும்னா, நான் எந்த பாயிண்ட்டை பிக் பண்ணனோ அது அந்த பாயிண்டில் ஃபிட் ஆயிரும். ஆனால் கண்ட்ரோல் ஒர்க்ஸ் நான் பிக் பண்ணும்போது அந்த நான் பிக் பண்ணத பாயிண்ட் இதோட கண்ட்ரோல் வெக்டர்ஸை ஆட் பண்ணும். ஓகே, நான் பிக் பண்ண இந்த பாயிண்ட் அதோட வெர்டெக்ஸாக ஆட் பண்ணும். இதை நான் பிக் பண்ணிவிட்டு அதோட பொசிஷன் மாற்றிக்கலாம். ஆனால் ஃபிட்டில் எப்படின்னா, நான் எந்த பாயிண்ட்டை பிக் பண்ணனோ அதிலே என்னோட கர்வ் ப்ரொடியூஸ் ஆகிடும். நான் அதை பிக் பண்ணிட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது இந்த பாயிண்ட்லேயே சேஞ்ச் ஆகும். ஆனால் கண்ட்ரோல் வெர்டெக்ஸில் நான் எந்த இடத்துல பிக் பண்ணனோ அதான் எனக்கு கண்ட்ரோல் வெர்டெக்ஸ் ஆகும். நான் போகிறேன், கண்ட்ரோல் வெர்டெக்ஸை பிக் பண்ணிவிட்டு நான் என்னோடய ப்ரொஃபைல் வரைகிறேன். ஜஸ்ட்டு இது ஒரு ஆக்சுவேட்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்கும். இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் அந்த கர்வ் ஃபார்ம் ஆகுமே தவிர அந்த பாயிண்ட் மேலே ஃபார்ம் ஆகாது. நம்ம பாயிண்ட் மேலே ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நம்ம ஸ்ப்ளைன் ஃபிட் எடுத்துக்கலாம். ஓகே, இது நான் என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் எஸ்பிஎல் பிக் பண்ணிவிட்டும் நான் மெத்தடில் போய்ட்டு ஃபிட் எடுத்துகிட்டு நான் வரைஞ்சிக்கலாம். ஃபிட் பொசிஷன் வரைஞ்சிக்கலாம். இல்லை சேம் கமாண்டை யூஸ் பண்ணிவிட்டு மெத்தடில் போய்ட்டு கண்ட்ரோல் வெர்டெக்ஸை பிக் பண்ணிவிட்டு நான் வரைஞ்சிக்கலாம். இதே ஃபிட்டில் நான் வரையக்கூடியது எனக்கு டேஞ்செண்டாக வேணும் அப்படின்னா நான் பிக் பண்ணிவிட்டு என்னோடய கர்வ் வரைஞ்சிட்டேன். இதுக்கு டேஞ்செண்டாக வந்து இது ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நான் பிக் பண்ணிவிட்டு என் டேஞ்சன்சி கொடுத்துட்டு நான் எவ்வளோ தூரம் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது இந்த கர்வுக்கு இந்த ஃபினிஷிங் பாயிண்ட்லேருந்து டேஞ்செண்ட்டாக ஃபார்ம் ஆயிடும். ஓகே, தென் இந்த ப்ரொஃபைலை எனக்கு க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா நான் ஃபுல்லாக வரைஞ்சிட்டு இது எனக்கு இப்போ இதோட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா இந்த க்ளோஸ் கண்டிஷன் கொடுத்தோம்னா எனக்கு க்ளோஸ் ஆகிடும். இதுவே நான் கர்வ் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு பின்னாடி போகணும், ஆப்ரேஷன் பின்னாடி போகணும் அப்படின்னா இதில் அன்டூ பிக் பண்ணோம்னா நான் பிக் பண்ணல பாயிண்ட்லேருந்து அந்த கர்வ் வந்து பின்னாடி போகும். ஓகே, இதான் ஸ்ப்ளைன் கமாண்ட். தென் நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பார்க்க போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்னால் எக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஷார்ட்கட் XL. ஓகே, இதை ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் லைன் வந்து இந்த டிஃப்ரெண்ட் சப் ஆப்ஷன்ஸ் வரும். நான் ஃபஸ்ட்டு போய்ட்டு ஹரிசாண்டல் பொசிஷன் பிக் பண்ண போகிறேன். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பிக் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் எங்கே பிக் பண்ணாலும் எனக்கு இன்ஃபினிட்டி லைன், போத் சைடு இன்ஃபினிட்டி லைன் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது நான் எங்கேனாலும் பிக் பண்ணிக்கலாம். எனக்கு எப்படி வேணுமோ அப்படின்னா பிக் பண்ணிக்கலாம். இது போத் சைடு இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஆனால் இதுவே நான் எனக்கு சர்டன் பொசிஷனில் வேணும் அப்படின்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பிக் பண்ணுறேன். பிக் பண்ணிவிட்டு எனக்கு இது ஹரிசாண்டல் பொசிஷனில் வேணும் அப்படின்னா நான் ஹரிசாண்டல் பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். தென் இது எனக்கு வெர்டிக்கல் பொசிஷனில் வேணும் அப்படின்னா நான் வெர்டிக்கல் பிக் பண்ணிவிட்டு எனக்கு எங்கே வேணுமோ நாங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்ம ஹரிசாண்டல் லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஹரிசாண்டல் வெர்டிக்கல் பொசிஷனில் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன் ஆங்கிள். இதுவே எனக்கு சம்வாட் இன்க்ளைண்டாக வேணும் அப்படின்னா நான் எந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிள், ஃபார் எக்ஸாம்பிள் இது 45 டிகிரி வேணும்,
பிக் பண்ணோம்னா நான் வரையக்கூடிய எல்லா ஆங்கிளுமே எனக்கு 45 டிகிரியில் இன்க்ளைண்டாக இருக்கும். இந்த நம்மளோட யூசிஎஸை பேஸ் பண்ணி ஆங்கிள் ஃபார்ம் ஆயிரும். ஓகே, தென் நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது பைசெக்ட். பைசெக்ட் எப்போவுமே எப்போ ஃபார்மேஷன் ஆகும்னா 2 லைன் இருக்கும்போது அதோட மீட்டிங் பாயிண்ட் தான் பைசெக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது ஒரு லைன் இருக்குது, இது ஒரு லைன் இருக்குது. இந்த 2 லைனு மீட் ஆகக்கூடிய பாயிண்ட் இது. ஓகே, இந்த 2 பாயிண்ட்டுக்கும் காமனாக எனக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனை பிக் பண்ணிவிட்டு நான் இந்த பைசெக்ட் ஆப்ஷனில் போய்ட்டு செலக்ட் தி ஆங்கிள் பாயிண்ட் எனக்கு பண்ணுறேன். கன்ஸ்ட்ரக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு பைசெக்ட் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் வெர்டெக்ஸ் பாயிண்ட், எனக்கு இதான் எனக்கு வெர்டெக்ஸ் பாயிண்ட்டு. ஓகே ஓகே, ஆங்கிளோட ஸ்டார்ட் பாயிண்ட் என் பாயிண்ட் எனக்கு எங்கே வேணும். ஓகே, இது நான் கொடுத்துட்டோம்னா எனக்கு எந்த பாயிண்டில் பைசெக்ட் ஆகுதோ அந்த பாயிண்டில் நான் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த சேம் பாயிண்ட் நான் ஃபஸ்ட்டு எந்த பாயிண்ட்டை கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணி எனக்கு என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி ஆப்ஷன் ஆஃப்செட். எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இருக்குது, இது எந்த பொசிஷன்லாம் இருக்குது. நான் இப்போ அடுத்து வரையக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் இந்த லைன்லேருந்து எனக்கு செட்டன் டிஸ்டன்ஸில் எனக்கு ஆஃப்செட் வேணும் அப்படின்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பிக் பண்ணிவிட்டு நான் இந்த ஆஃப்செட் ஆப்ஷனில் போய்ட்டு எனக்கு எவ்வளோ எம்எம் வேணும், நான் ஒரு 10 எம்எம்மோ இல்லை 20 எம்எம்மோ நம்மளுக்கு தேவையான இதை பிக் பண்ணிவிட்டு நான் கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகும், அதுக்கு ஆஃப்செட்டாக எனக்கு. ஓகே, அந்த 10 mm கேப், இந்த லைனுக்கும் இந்த லைனுக்குள்ளான கேப் வந்து நம்ம என்ன யூனிட்ஸ் கொடுக்கமோ 10 mm 20 mm 50 mm அந்த யூனிட்ஸை பொறுத்து அது ஃபார்ம் ஆகும். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனோட சப் ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஓகே, இந்த 5 டைப்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனோட சப் ஆப்ஷன். தென் ரே கமாண்ட். ரேனா சிங்கிள் பாயிண்ட், அதாவது சிங்கிள் பாயிண்ட் இன்ஃபினிட்டி லைன். எனக்கு சிங்கிள் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து எனக்கு இன்ஃபினிட்டி ஆகும். இந்த இருக்கா, இந்த மாதிரி சிங்கிள் பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து அது இன்ஃபினிட்டி இன் ஒன் டைரக்ஷன். நான் பிக் பண்ணுவேன், நான் என்னோடய ஒர்க் ஸ்பேஸில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு எனக்கு எந்த டைரக்ஷன் வேணுமோ. ஓகே, இதுதான் ரே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ரேக்கு நம்மளோட ஷார்ட்கட் ரேன்னு தான் ஃபுல்லாக டைப் பண்ணணும், கண்டினியூஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, இந்த டுட்டோரியலில் நம்ம ஸ்ப்ளைன் ஃபிட் பார்த்தோம், கண்ட்ரோல் வெர்டெக்ஸ் பார்த்தோம், தென் கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் பார்த்தோம், தென் ரே கமாண்ட் பார்த்தோம். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்டோ கொரீஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.